திருச்சிற்றம்பலம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணால் காண்பதும் பொய். அந்த தலைப்பு தான் இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் கிடையாது. நம்மளோட முன்னோர்களே இந்த வாக்கியத்தை சொல்லிட்டாங்க. இந்த வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 எழுத்து தான், கண்ணால் காண்பதும் பொய். ஒரு 3 வார்த்தை தான் இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த 3 வார்த்தைக்கு இந்த சூழ்நிலையில் அதுக்கு அர்த்தம் ரொம்ப பெருசாக இருக்குது. அதை பற்றி நம்ம இப்போ நான் பேச போகிறத வச்சு விரிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலைப்புக்கு நான் புரியற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு கதை தெரியும். அதாவது ஒருத்தர் இருட்டில் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் பார்க்குறப்போ ஒரு பெரிய கயிறு சுருண்டு கிடக்குது. அவர் இருட்டாக இருக்கனால அங்கே பெருசாக வெளிச்சம் இல்லை. அதனால் அவர் என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பாம்பு தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் டக்குன்னு பாம்புன்னு, நம்மளே பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவோம், அங்கேருந்து தப்பிச்சு போக தான் முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி அவரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாம்புன்னு அதை முழுசாக நம்பிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் அவர் நைட்டு படுத்து உறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தூக்கமே வரல. நம்மளே ஒரு நைட்டு ஒரு பாம்பு பார்த்தோன்னு வைங்களேன், அந்த நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வராது. இதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்காங்க, எங்கள் அத்தையும் அப்படி தான். சாயந்தரம் பாம்பை பார்த்தாங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு 2 நாள் 3 நாள் இருக்கும். அதே மாதிரி இவரு நைட்டு போகிறாரு, போயிட்டு படுக்கிறாரு. அவரால் தூங்கவே முடியல. என்னடா அவ்வளோ பெரிய பாம்பு நம்ம பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலையில் வரைக்கும் அவர் மனசு முழுவதும் அதை பாம்பு அப்படின்னே நம்பிடுறாரு. காலையில் விடிஞ்சதாக ஒரு முதல் வேலையாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த இடத்துல போய் ரோட்டில் கிடந்தது பாம்பா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறாரு. ஆனால் அங்கே இருந்தது பாம்பு கிடையாது. அங்கே அதே அவர் பார்த்தது பார்த்தீங்க அப்படின்னா கயிறு தான். ஆனால் அவர் காலையில் வரைக்கும் அவர் மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தார் அப்படின்னா அது கயிறு இல்லைங்கிற தாட்டே அவருக்கு வரல, கயிறுங்கிற ஒரு உணர்வே வரல. அவர் அதை பாம்பு தான் நினச்சிட்டு இருந்தார். இதுதான் இந்த எனக்கு கொடுத்துருக்க தலைப்போட ஒரு எளிமையாக புரியறதுக்கான ஒரு விஷயம். இப்போ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வியாசர் எழுதிய இதிகாசத்தில் ஒரு மகாபாரதமான ஒரு நூலில் இந்த கண்ணால் காண்பதும் போய் அப்படிங்கிற தலைப்புக்கு ஒரு உதாரணம் இருக்குது. யாராவது தெரிஞ்சவங்க சொல்கிறீங்களா இந்த தலைப்புக்கு மேட்ச் ஆகிற மாதிரி? எல்லாருமே அஸ்வத்தாமனை சுற்றி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒன்று முக்கியமான அநேகமாக தான் பூபதி சொல்லணும்னு நினைக்கிறேன். அஸ்வமேத யாகம் நடத்தி முடித்த பிறகு இவர்கள் அரண்மனையில் வசிக்கிறார்கள். இவங்க கட்டின அரண்மனை யாரு? நம்முடைய அரண்மனைக்கு பஞ்சபாண்டவர்கள் அரண்மனை. அந்த அரண்மனைக்காக துரியோதனன் அழைத்து வரப்படுவோம். அப்போ தண்ணியே நினைச்சிட்டு ஒதுக்கி போவோம். அந்த இந்திர பிரசனம் நடந்தது எல்லாமே அதுதான் நம்முடைய பூர்வ பேசுகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகாபாரதத்தில் ஒரு வியாசர் எழுதிய அந்த நூலில் பார்த்தீங்க அப்படின்னா துரியோதனனுக்கு ஒரு அழைப்புதல் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா மாயசபாக்கு அவங்க போவாங்க. அந்த அரண்மனை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாயசபா. அந்த மாயசபாக்கு துரியோதனன் போவாங்க. அந்த அரண்மனை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப விசித்திரமாக கட்டப்பட்டிருக்கும். அந்த துரியோதனன் நுழைவாயிலில் உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறது தர மாதிரி தெரியும். ஆனால் அது தர கிடையாது, தண்ணீர். கொஞ்ச தூரம் தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தண்ணீர் மாதிரி தெரியும். ஆனால் அது நிஜத்தில் தண்ணீர் கிடையாது, அது தர. ஸோ அதனால் அவர் முதல்ல என்ன நினச்சிடுவார் அப்படின்னா இதை தண்ணீர் அப்படின்னு நினச்சிட்டு அவரோட துணிகளை தூக்கி பிடிச்சிட்டு அந்த தண்ணீரில் நடக்க முயற்சி பண்ணுவார். ஆனால் அது பார்த்தீங்கன்னா தரையாக இருக்கும். அதுக்கப்புறம் தரைன்னு நினச்சி கிட்ட போவார். ஆனால் அங்கே தண்ணியாக இருக்கனால அவர் கீழே விழுந்துருவார். ஸோ அப்போ அந்த அரண்மனையில் சுற்றி இருக்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களை பார்த்து சிரிப்பாங்க. அப்போ அந்த கண்ணு முன்னாடியே அவருக்கு இருந்தும் அவரோட கண்ணு அந்த இடத்துல என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா பொய் தான் சொல்லிடுச்சு. அவர் கண்ணில் பார்த்தது உண்மை நினச்சதுனால தான் அவர் துணியையும் தூக்கி பிடிச்சி நடந்தார். தரைன்னு நினச்சி விழுக மாட்டோம்னு நினச்சி தரையில் நடக்கிற மாதிரி நடந்தார். இப்போ இது சங்க காலத்தில் நடந்த ஒரு உதாரணங்கள். இப்போ நம்மளோட இன்றைய காலகட்டத்தில் இதனோட தாக்கம் எதனால இருக்குதுன்னு யாராவது சொல்ல முடியுங்களா? இப்போ நமக்கு அந்த மாதிரி அரண்மனையோ இல்லை, அந்த மாதிரி விஷயங்கள் முன்னாடி இருந்த விஷயங்கள் இப்போ இல்லை. இப்போ நம்ம நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரி கண்ணால் காண்பதும் போய் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு மேட்ச் ஆகிற ஒன்று நம்மளோட தொழில்நுட்பத்தோட முன்னேற்றம். ஓகேங்களா? தொழில்நுட்பம் அப்படின்னா என்ன? டெக்னாலஜிக்கல் க்ரோத். அதாவது நம்மளோட தொழில்நுட்பத்தோட முன்னேற்றம் தான் இப்போ நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது.
முதல்லலாம் வந்து தொழில்நுட்பம் வளர ஆரம்பித்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்லாம் வந்து வீட்லேயே தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து வீட்டு வேலையே வந்து சரியாக இருக்கும். துணி துவைக்கணும்னா அவங்க துவைக்கிற கல்லோ ஆரோ அந்த மாதிரி தான் போவாங்க. இப்போ சமைக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் கேஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க வந்து விறகடுப்பு வச்சு தான் சமைக்கணும், சட்டி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அது போக துவைக்கணுன்னாலும் துவைக்கிற கல், வாஷிங் மிஷின், மாவாட்டணும்னா ஆட்டாங்கல், அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் அவங்க செய்கிற வேலையே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் டேக்கு சரியாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா நைட்டு வரைக்கும் அவங்களுக்கான அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே அவங்களோட வேலைகள் சரியாக இருக்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த மக்கள் வந்து வெளியே போய் எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாது. வீட்டை விட்டு அந்த வாசப்படியை விட்டு வெளியே தாண்டினா தானே நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னு தொழில்நுட்பம் வளர ஆரம்பித்த காலத்தில் முதல்ல வந்து இந்த வேலைகளை குறைக்கிறதுக்கான தயாரிப்புகளை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின், இண்டக்ஷன் இந்த மாதிரி பொருட்களை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. அப்படி வளர ஆரம்பித்த தொழில்நுட்பம், மக்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு வளர ஆரம்பித்த தொழில்நுட்பம் இப்போ நீங்கள் பார்க்குறப்ப அது எங்கே போய் நிற்குதுன்னா, மனிதர்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம், தொழில்நுட்பமே எல்லாம் செஞ்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்கு. அது வளர்ந்துருக்கிறதுக்கான ஒரு பெரிய உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட செல்ஃபோன்ஸு, ஏஐ பற்றி நான் பின்னாடி விரிவாக சொல்கிறேன். செல்ஃபோனு, ஏஐ, வாட்ஸ்அப்பு, ChatGPT, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா சோஷியல் மீடியாஸ் வந்து வளர்ந்துருச்சு. இப்போ ஃபோன் எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், ஃபோனை பற்றி சின்னதாக யாராவது எதாவது சொல்லணுன்னா என்ன நினைப்பீங்க? ஃபோனுன்னு சொன்னது உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன தோணுது? காண்டாக்ட் பண்ணுறது. வேறு மொத்த உலகத்தையும் ஒரு உள்ளங்கையில் அடக்கலாம் அப்படின்னா அது வந்து செல்ஃபோன் தான். அப்படி சொல்லாங்களா? மொத்த உலகத்தையும் நீங்கள் உள்ளங்கையில் வைக்க முடியும். அதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃபோன். அந்த செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நல்லது எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கு சமமான வந்து கெட்டதும் இருக்கும். நம்ம கேள்விப்பட்டதான், எங்கெங்கே ஒரு விஷயம் வந்து நல்லது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ சரியான அளவு வந்து அதில் தீங்கும் இருக்கும். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிற விதத்தில் தான் வந்து இருக்குது. இப்போ செல்ஃபோன்னே எடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், இப்போ நான் சொல்ல போகிறது வந்து இங்கே இருக்க பாதி பேருத்துக்கும் அந்த அனுபவம் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். உங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அப்படின்னா நீங்கள் அதை அட்டன் பண்ணி பேசுகிறப்போ உங்களோட கார்டு வந்து பிளாக் ஆகிடுச்சு, நான் வந்து உங்களோட கார்டில் இருக்க பிளாக்கை வந்து நான் அன்பிளாக் பண்ணி விட்றேன், உங்களோட ஏடிஎம்மில் பின்னாடி நம்பர் இருக்கும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அனுபவம் இங்கே யாருக்காவது இருக்கா? உங்களுக்கு அந்த மாதிரி ஃபோன்ஸ் வந்துருக்குங்களா? வந்தது இல்லை? அவங்களுக்கு வந்திருக்கு. இப்படி வர்றப்போ இந்த மாதிரி ஃபோன் கால் வந்து வர ஆரம்பித்து ஒரு 4-5 வருஷம் இருக்கும். அந்த 4-5 வருஷத்தில் ஃபோன் கால் வர ஆரம்பிக்கிற டைமில் வந்து இதை பற்றி யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிஜமாலுமே பேங்க்ல இருந்து தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அவசரமாக கார்டு எடுத்து அவங்க என்னென்ன விவரம் கேட்குறாங்களோ அதை எல்லாத்தையும் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சொல்கிறப்ப என்னாகும் அப்படின்னா 5 நிமிஷத்தில் உங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ பணங்கள் வச்சுருக்கீங்களோ அது வந்து அப்படியே அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு மாறிடும். இப்போ வந்து பாதி பேர் வந்து கவனமாக தான் இருக்காங்க. ஆல்ரெடி இந்த விஷயம் நடந்தது தெரிஞ்சவங்க பார்த்தீங்க அப்படின்னா சுதாரிச்சுட்டு கவனமாக தான் இருக்காங்க. ஆனால் பல பேர்த்துக்கு இன்னுமே இந்த மாதிரி தெரியறதில்ல. ஃபோன் பண்ணி கேட்டால் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு தெரியறதில்ல. அதனால யார் யாருக்கு இந்த விஷயம் தெரியுதோ அவங்க வந்து கவனமாக இருங்க. ஃபோனில் அப்படின்னு சொல்ல தேவையே இல்லை. ஏதாவது இந்த மாதிரி ஃபோன் வருதுன்னா நேராக பேங்க்கில் போய் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் என்னன்னாலும் கண்ணால் கேட்குறது, கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது அப்படியே நம்ம தேவை. நேரில் போய் விசாரிச்சுட்டு அதை பண்ணால் போதும். இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா படித்தவங்க கவனமாக இருப்பாங்க. இப்போ நம்ம பெரியவங்ககிட்டயே இதை சொல்கிறோன்னு வைங்களேன், என்ன சொல்லுவாங்க, நீங்கள் படித்தவங்கப்பா, நல்லா விவரமாக தான் இருப்பீங்க, நாங்கள் வந்து படிக்காதவங்க, அப்படி கேட்குறப்ப சொல்ல தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, படித்தவங்களா இருந்தாலும் படிக்காதவங்களா இருந்தாலும் கவனமாக இருக்கிறது வந்து அவங்கவுங்களோட ஒரு விருப்பமாக வச்சுக்கலாம், இல்லாட்டி அவங்கவுங்களோட ஒரு தன்மையாக கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது என் கூட நடந்தவங்களுக்கு வந்து நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவங்க வந்து நல்லா படித்தவங்க தான், நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா இப்போ வேலையில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது, இந்த மாதிரி உங்களோட கார்டில் வந்து 5000 ரூபா வந்து போனஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னதும் அவர் ஒரு செகண்ட் யோசிக்கவே இல்லை. அப்படியா, என் கார்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், உங்களோட கார்டு நீங்கள் தொடர்ந்து உபயோகிச்சுட்டே இருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு போனஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரும் அதை நம்பிட்டு அவங்க என்னென்ன கேட்குறாங்களோ அதை எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அந்த தகவல் எல்லாரையும் இவங்க சொன்னது என்ன ஆயிடுச்சுன்னா 5000 ரூபா இவங்க அக்கௌண்ட்லேருந்து போயிடுச்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் தான், நல்லா படித்தவர் தான், நினச்சிருந்தா கவனமாக இருந்திருக்கலாம். அந்த ஒரு செகண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபா வந்து போயிடுச்சு. ஸோ படித்தவங்களா இருக்கலாம், படிக்காதவங்களா இருக்கலாம், என்னவா இருந்தாலும் அவங்களோட விஷயத்தில் கவனமாக இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 75 வயசான ஒரு பாட்டி, படிப்பு கம்மியான படித்தவங்க தான். அவங்க இன்னும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, ஏடிஎம் மெயின்டைன் பண்ணுறாங்க.
கரெக்டாக அவங்கக்கிட்ட டச் ஃபோன் இல்லை, செல்ஃபோன் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எங்ககிட்ட கார்டு கொடுப்பாங்க. கார்டு கொடுக்குறப்ப அந்த கார்டில் இருக்க கவர் இருக்குது இல்லைங்களா, இன்னும் அந்த கார்டில் இருக்க கவரையும் பத்திரமா தான் வச்சுருக்காங்க. எங்ககிட்ட கொடுக்குறப்ப அந்த 4 நம்பரை சொல்லுவாங்க. நாங்கள் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த கையோட என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. வயசானவங்க தான், ஆனால் அவங்க வந்து அவ்வளோ கவனமாக இருக்காங்க. அந்த மாதிரி நம்மளுமே நம்மளுக்கான விஷயத்தில் கவனமாக இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நல்லது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. என்னென்ன நல்லதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு டூல்ஸ் எல்லாம் இருக்குது. ChatGPTன்னு ஒரு டூல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவத்துலேயும் எந்த நோயின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து அந்த AI வந்து வளர்ந்துருச்சு. அது போக வந்து ஆஃபீஸில் வேலை செய்கிற நிறையா பேர்த்துக்கு வேலையை சுலபமாக்கிறதுக்கான நிறையா கருவி வந்து அதுக்குள்ளே இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்கிட்ட ஒரு டேப்லெட் இருந்துச்சு. அந்த டேப்லெட் வந்து எனக்கு என்ன மாத்திரைனே தெரியல. பின்னாடி வந்து அந்த எழுத்து மட்டும் தான் இருக்குது, எனக்கு அந்த என்ன மாத்திரைன்னு தெரியல. நான் வந்து அந்த மாத்திரையாக நான் கண்டுபிடிக்கிறதுக்காக வெறும் அந்த ஃபோட்டோ எடுத்து அந்த ஏஐயில் நான் போடுறேன். இது வந்து எனக்கு என்ன மாத்திரைன்னு தெரியல, நீ என்னன்னு சொல்லு அப்படின்னா அது ஒரு வித்தின் 2 நிமிஷத்தில் வந்து எனக்கு அது சொல்லுது. இது இந்த மாத்திரையாக தான் இருக்கும், நீங்கள் கேட்குறது வந்து அந்த அளவுக்கு வந்து அந்த டெக்னாலஜி வந்து வளர்ந்துருச்சு. மெட்டால் சார், அது எல்லாமே ஏஐயோட ஒரு டூல் தான். அவர் சொல்கிறதும் அதே மாதிரி ஒரு டூல் தான். அவர் சொல்ற மெட்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐயோட ஒரு டூல் தான் வந்து அந்த மெட்டாங்கிற ஒரு டூல். வாட்ஸ்அப்ல மேலே ஒரு இடத்துல ஒரு ஏஐ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஏஐனால இந்த கண்ணால் காண்பதும் போய்க்கும் என்ன தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றீங்களா? யூடியூப்ல பார்க்கறது வந்து உண்மையா பொய்யான்னு தெரியல. அடுத்தது இப்போ அங்கிள் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சார் இல்லைங்களா, அது பார்த்தீங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா அங்கிளும் பெரிய அங்கிளும் பக்கத்தில் இருக்கும். ஆனால் அது வந்து உண்மையான சம்பவமா, உண்மையாலுமே அவங்க 2 பேரும் அந்த மாதிரி இருந்த சம்பவமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஆனால் பார்க்குறப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குற எல்லாருமே நம்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம இவங்க 2 பேரையும் பற்றி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அது வந்து உண்மையான படம் கிடையாது, செயற்கையாக செய்யப்பட்ட படம் அப்படின்னு தெரியுது. இதுவே முதல்ல பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, உண்மையான படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைப்பாங்க. ஓகே, இதே மாதிரி இதில் ஃபோட்டோ மட்டும்தான் நம்ம இப்போ பார்த்தோம். இன்னும் வந்து வீடியோவும் பண்ணலாம். இப்போ உங்களோட முகத்தை மட்டும் கொடுத்து எனக்கு இதில் ஒரு வீடியோ பண்ணித்தான்னு சொன்னீங்கன்னா அது வீடியோவும் பண்ணி கொடுக்கும். ஒருத்தரோட குரலை ரெக்கார்ட் பண்ணி இந்த குரல் வந்து நான் சொல்கிற வார்த்தைகளை பேசுகிற மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அதே மாதிரி அது வந்து பண்ணி கொடுக்கும். இது வந்து நம்ம நல்ல விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், கெட்ட விஷயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். இப்போ அது வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உண்மை சம்பவம் ஒன்று இருக்குது. அது என்னது அப்படின்னா ஒரு பையன் வந்து காலேஜ் போயிட்டு இருக்கான். அவன் வந்து டெய்லியும் வந்து பைக்கில் தான் போவான், திருப்பி வந்து பைக்கில் தான் டெய்லி அவனோட ரொட்டீனை தான். காலையில் காலேஜ் பைக்கில் போவான், சாயந்தரம் வருவான். அதே மாதிரி ஒரு நாள் போயிட்டு சாயந்தரம் கிளம்பி வர்றப்ப அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. அவங்க அம்மா வந்து அதை அட்டன் பண்ணி பேசுகிறப்ப அந்த பையனோட குரல்லாம் அப்படியே பேசுகிறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், அம்மா இந்த மாதிரி இது என்னோட ஃப்ரெண்டோட ஃபோனு, நான் வந்து பைக்கில் வர்றப்ப சின்னதாக எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எனக்கு பெரிய காயெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பதறாதீங்க, லைட்டாக வண்டிக்கு அடிபட்டுருச்சு, நான் இப்போ திருப்பி வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரணும்னா வண்டியை கொஞ்சம் சரி பண்ணணும், நீங்கள் எனக்கு ஒரு காசு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா எல்லாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இருப்பா நான் என்னென்னு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் பணத்தை அனுப்பிட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அந்த பையனோட நம்பருக்கு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்றப்ப அந்த பையனை சொல்கிறான், இப்போ தான் நான் காலேஜில் கிளம்பியிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் வீட்டுக்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இதுக்கு முன்னாடி ஃபோனில் பேசின குரல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐயால் செய்யப்பட்ட ஒரு போலியான குரல். அப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க அம்மா வந்து என்னதான் கவனமாக இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அந்த சூழ்நிலையில் அவங்க அம்மாவோட மனசு எப்படி யோசிக்கும், ஐயோ நம்ம பையனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த எமோஷனல் டச் இருக்கும், நம்ம பையன் இப்படி சொல்கிறானே பதறானே அப்படின்னு. அப்போ அதனால் இதெல்லாம் வந்து அந்த ஏஐயில் செய்ய முடியும். இதே மாதிரி இன்னொரு கதை பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டில் ஒரு பெரிய கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு வேலை செய்கிற ஒரு தொழிலாளிக்கு வந்து ஒரு வீடியோ கால் வருது. அந்த வீடியோ கால் என்ன காலில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மேனேஜர் பேசுகிறாரு. அந்த மேனேஜர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வெளியில் வந்துட்டேன், எனக்கு வந்து நீ இந்த அமௌண்ட்டை வந்து நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பி விட்டுரு அப்படிங்கிற. அப்போ அவர் கீழே வேலை செய்கிறவர் என்ன நினைப்பாரு, நம்ம கேள்வி கேட்டால் எப்படி நம்ம வேலை போயிடும்,
இப்போ அவர் தான் அனுப்ப சொல்கிறார், உண்மையாக பொய்யான்ல யோசிக்க தெரியாது. மேலதிகாரி சொன்னால் என்ன பண்ணுவாங்க, அது அப்படியே அவங்க வந்து செஞ்சுதான் ஆகணும். அதனால இவங்க வந்து அமௌண்ட்டை அனுப்பிடுறாங்க. ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உண்மையான வீடியோ கிடையாது. இந்த ஏஐயால் செய்யப்பட்ட ஒரு போலியான ஒரு வீடியோ, குரலும் போலியான ஒரு மேனேஜரோட முகம், வீடியோவும் போலி. ஆனால் அது எப்போ தெரிய வருது அப்படின்னா அமௌண்ட்டெல்லாம் அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப தான் இது வந்து தெரிய வருது. ஸோ அதனால எல்லாரும் எல்லாத்தையும் வந்து அப்படியே நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. இப்படி எல்லாத்தையும் நம்ப முடியாதுன்னு யோசிச்சாலும் சில விஷயம் உண்மையாக இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு இடத்துல இப்போ நடக்கிற சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இது உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வளர்ச்சி கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றிக்கணும். அந்த தொழில்நுட்பம் வளர வளர நம்மளும் அது கூட கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுட்டு வளர்ந்து போய்க்கணும். இப்போது நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நல்ல விஷயம் தெரியுதோ அந்த நல்ல விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நல்ல விஷயங்களை உங்களோட வாழ்க்கைக்கு முன்னேற்ற நல்ல விஷயத்த எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. கண்ணில் பார்க்குற எல்லாத்தையும் அப்படியே உண்மைன்னு நம்பாதீங்க. கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் மாதிரி தான், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதாவது எந்த ஒரு விஷயத்தை யார் சொல்ல கேட்டாலும் அது அப்படியே நம்பாமல் உள்ளே போய் என்னன்னு அது வந்து கேட்கறதுக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து அது பார்க்கறதுக்கும் பொருந்தும். எப்போ எந்த விஷயத்தை யார்கிட்ட நீங்கள் கேட்டாலும் பார்த்தாலும் அதுக்குள்ளே இருக்க உண்மையான கருத்தை தெரிஞ்சுக்கிட்டே பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து எனக்கு தலைப்பு கொடுத்து நான் பேசுகிறது வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைமு. எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதை வந்து தழுவ விட்டுறாதீங்க. முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சி பண்ணுறதே ஒரு வெற்றி தான். நன்றி.